அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கவுனி அரிசியை வச்சு ஒரு சூப்பரான ஹல்வா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான். நம்ம கோதுமை மாவில் பண்ணியிருப்போம், மைதா மாவில் ஹல்வா பண்ணியிருப்போம். இந்த கவுனி அரிசிலையும் சூப்பராக ஹல்வா பண்ணலாம். இதுக்கு நான் 1 கப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். கவுனி அரிசி அப்படிங்கிறது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் கூட இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஒரு அரிசின்னு சொல்லலாம். இதை ஒரு 10 மணி நேரத்துக்கு நல்லா ஒரு தடவை கழுவிட்டு நல்லா 10 மணி நேரத்துக்கு ஊற வச்சுடுங்க. ஊற வச்சதுக்கப்புறம் காலையில் இந்த மாதிரி நல்லாவே இருக்கும். இந்த தண்ணியை வடிகட்டவே கட்டாதீங்க. இந்த தண்ணியிலையும் அந்த சத்துக்கள் எல்லாம் இறங்கியிருக்கும். இதுக்கு நான் 1 கப்பு தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை வடிக்காமல் நீங்கள் அப்படியே இந்த தண்ணியோடு சேர்த்து இந்த அரிசியையும் நல்லா ஃபைனாக எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் ஃபைனாக அரைச்சிக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க. ஸோ நான் ஓரளவுக்கு நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற இந்த அரிசியை அந்த எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்து கலந்துட்டு நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இந்த அரிசிக்கு ஒரு குணம் உண்டு. நீங்கள் எவ்வளோ தான் கிளறினாலும் நல்லா கட்டியாக வரும். இப்போ நல்லா ஓரளவு கட்டியாக வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற 1 கப்பு தேங்காய் பால் இருக்குல்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம கிளறலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா கிளறிட்டு இருக்கோம் பாருங்கள். இப்போ ஓரளவு கட்டி ஆயிருக்கு. ஸோ அதில் 1 கப்பு தேங்காய் பாலில் நான் 1/2 கப்பு ஊற்றிட்டு நல்லா கிளறேன். ஸோ இது கட்டி ஆனதுக்கப்புறம் அந்த 1/2 கப்பு தேங்காய் பாலில் நீங்கள் கிளறுங்க. இந்த மாதிரி கிளறும் போது என்ன ஆகும் அப்படின்னா, தேங்காய் பாலோட வாசனை அதாவது அந்த தேங்காய் பால்லையே குக் ஆகிற மாதிரி இருக்குது. ப்ளஸ் அதனுடைய வாசனையும் நல்லாவே இறங்கும். ரைஸும் நல்லாவே குக் ஆகிடும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிளறிட்டு இருக்கோம். இப்போ கொஞ்சம் நல்லா கட்டியான உடனே நீங்கள் மறுபடியும் இதை போட்டு கிளறிடலாம். ஸோ இதுவும் கட்டியாக ஆரம்பிச்சிடும். கட்டியானதுக்கப்புறம் நீங்கள் நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். இந்த ஹல்வாக்கு நீங்கள் நிறைய நெய் விடணும்னு அவசியமே கிடையாதுங்க. ஒரு கரெக்டாக ஒரு 1.5லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் விட்டாலே போதும். அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். நிறைய 1/4 கப் அந்த அளவுக்கு இதுக்கு நெய் தேவையே படாது. நல்லாவே கட்டி ஆகிட்டு வருது. இந்த சமயத்தில் நான் 1/2 கப்பு நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லமோ இல்லை சர்க்கரையோ இல்லை கருப்பட்டியோ எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். நல்லா கலரும் கொடுக்கும். நல்லா கருப்பாக நல்ல கலரில் இருக்கும். ஸோ அதுக்காக இப்போ இதை நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறினதுக்கப்புறமா நெய் வெளியில் வரணும். அதாவது நம்ம சுத்திர பதம்னு சொல்லுவாங்கள்ல, ஹல்வாக்கு அந்த சுத்திர பதம் வரணும். ப்ளஸ் ஒட்டாமல் நல்லா வரணும். அந்த நெய்யும் நல்லா வெளியில் வர ஆரம்பிக்கணும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம கிளறுவோம். இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், சைடெல்லாம் நெய் வர ஆரம்பிக்குது. இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சமாக ஏலக்காவை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கிளறினோம்னா நம்மளுடைய ஹல்வா ரெடி ஆகிடும். இந்த அரிசி ரொம்பவே நல்லது. ரத்த சோகை பிரச்சனை, அதாவது அனிமிக்காக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. ப்ளஸ் நமக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது ஒரு மாதிரியான ஸ்ட்ரெஸ் ஃபீலிங் கொடுக்கும். அந்த இதுக்கு நம்மளை நல்லா ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கும் இந்த அரிசி இதில் நிறைய விதமான மினரல்ஸ் இருக்குது. இது முன்னாடி காலத்தில் ராஜாக்கள் மட்டுமே சாப்பிட்ட அரிசின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு மகத்துவமான அரிசின்னு சொல்லலாம். இப்போ நமக்கு எல்லாருக்குமே கிடைக்கிது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த அரிசியை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சுத்திர பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் நீங்கள் நெய் தடவிட்டு அதில் கொட்டிட்டு ஒரு மேலே நீங்கள் கார்னிஷ்காக நட்ஸ் ஆட் பண்ணலாம். இல்லை அப்படியே கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் பீஸ் போட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்பவே ஈஸியான சிம்பிளான ஒரு ரெசிபி தான். நார்மலாக இதை வேக வச்சு நம்ம நார்மல் செட்டிநாடு இனிப்பு செய்வோம் பார்த்தீங்களா, இதில் வச்சு அப்படி செய்யும்போது நிறைய குழந்தைங்க சாப்பிடாது, மெல்ல முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. உங்களுக்கும் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி குழந்தைங்களுக்கு கொடுத்த மாதிரியான ஒரு சந்தோஷமும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான், ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் தான். இதை டயபெட்டிக் பேஷண்ட் முதற்கொண்டு எல்லாருமே சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.